அம்மா இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு? மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து கத்திரிக்காய் சாம்பாரும் முட்டைக்கிழங்கு வறுவலும் செய்யப்படுறேன். என்னம்மா தக்காளி இருக்குதுல்ல, தக்காளி சாப்பாடும் இது ரெண்டையும் பொரியல் பண்ணலாம்ல, கிரேவி மாதிரி நல்லா இருக்கும்ல. சரி, பாப்பா வந்து ஹாஸ்பிட்டல் கேட்டாங்க தக்காளி சாப்பாடு. இன்னைக்கு புதன்கிழமை வேற. புதன்கிழமை அவங்க வந்து சிக்கன் மட்டன் சாப்பிடுவாங்க. ஆமாம், தக்காளி செஞ்சு தருமான்னு சொல்லிட்டு பாப்பாக்காக இன்னைக்கு தக்காளி சாப்பாடும் என்னது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு வறுவலும் செஞ்சுக்கணும். என்ன வேணும்? தக்காளி சாப்பாடு வேணும். தக்காளி நம்ம எப்படி நறுக்கும்போது இந்த மேடை எடுத்துக்கலாம். அது வந்து சரியில்லைங்கிறாங்க, நமக்கு தெரியாது. அதனால் எடுத்துகிட்டு சாப்பிட்டா நல்லது. அதனால் எடுத்துகிட்டு நான் சாப்பிடுவேன் அப்படி பார்த்து. அம்மா எதுக்கு நீங்கள் புதினாலாம் கட் பண்ணுறீங்க? அது முழுசாக போட்டால் அது மாதிரி தனியாக இலையில கிழிஞ்சிட்ருக்கான். இது கட் பண்ணி போட்டால் எடுத்து சாப்பிட்ருவாங்க. முழு இலையிலேருந்து எடுத்து போட்டுருவாங்க. அதனால தான் நான் இப்படி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். பட்டைக்கிராமில் தனியாக முழுசாக போடவா அரைச்சி போடவா? அரைச்சி போடுங்க, நிம்மதியாக சோறு பிரச்சிக்க முடியாது. ஏதாவது ஒன்று வாயில சிக்கிக்கும் வந்து யாருமா பாப்பா சொன்னதால நம்ம அரைச்சே போட்டுக்கலாம். அது நிம்மதியாக திங்கவே முடியல, வந்து இடிச்சுக்கிட்டே இருக்குது வாயில். வாங்க, இது வந்து ஒரே ஒரு ஓட்டிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கடலை நெய்யும் கொஞ்சம் நல்லெண்ணையும் ஊற்றிக்கிறேன். நெய் வேண்டாம், நான் அதுபோல் தயிர் ஊற்றுவேல, அதனால் நெய் வேணாம். கடலை பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயம் நறுக்குனது போட்டுக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பூண்டு இதெல்லாம் அரைச்சோம்ல, அதை போட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இப்படி விட்டோம்னா தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம தூளெல்லாம் போடணும். அம்மா இதென்ன மசாலா கட் பண்ணுறீங்களா? இது வந்து மேகி மசாலா. நான் மேகி வாங்கும்போது வந்து ஒரு 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 பாக்கெட் 2 பாக்கெட் எடுத்து வச்சுருவேன். அதுபோல் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். நீங்களும் அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி சாப்பாடு பிரியாணி செய்யும்போது போட்டால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். முக்கியமாக பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் வந்து நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சுல, பருத்துக்கு வெந்துருச்சு நல்லா. இப்போ வந்து புதினா மல்லி கட் பண்ணி வச்சுக்கோங்க, அது போட்டுக்கோங்க. வந்து 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் 1.25 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கேன். அதே வந்து நம்ம மேகி பவுடருக்குள்ள ஒரு அரை பாக்கெட் மட்டும் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இதில் தயிர் ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், கிரேவியே சும்மா எப்படி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அரிசி போட்டுக்கேன். நான் சும்மா சாதா பொன்னி அரிசி தான் வச்சுருக்கேன். 1க்கு 2 அந்த ரேஞ்சில் வந்து 1க்கு 2 ஒரு உலக்க அரிசினா 2 உலக்க தண்ணி அப்படி சொல்லுவீங்களா? 1க்கு 2 2க்கு 1ங்கிறாங்க. அந்த மாதிரி தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்க. இப்போ வந்து நல்லா கலக்கி விட்டாச்சு. மூடி வச்சு ஒரு விசில் விட்டுல போது சூப்பராக ஒரு விசில் விட்டு அப்படியே ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சு இறங்க சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் இதெல்லாம் நறுக்கிடுச்சு. எப்படி தக்காளி வெங்காயம் நான் தானே இருக்கேன், இல்லை சும்மா தக்காளி போட்டு செய்யணும். தான் சேர்த்து நறுக்கினேன். அப்படி நீங்கள் கொஞ்சம் தான் நானும் உனக்கு ஈக்குவலாக நறுக்கினேன். அப்படி ஒரு வேளை செஞ்சுட்டு இதை பழைய தடவை கழுவணும். அப்போ தான் கத்திரிக்காயில் வரும். அந்த உருளைக்குள்ள ஸ்டார்ச் போடணுமா? அதுக்கு ஸ்டார்ச்சில் ஒரு மாதிரி உருளைக்கிழங்குல மாவு மாதிரி இருக்குல்ல, அந்த இது இருக்கும். 2 டைம் கழுவிட்டே நல்லாயிருக்கும். கத்திரிக்காயும் 2 டைம் கழுவிட்டா நான் காரம் எல்லாம் போயிடும். அந்த காரம் இப்போ வந்து இது எப்படி வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வைக்கணுமா? இதை சும்மா வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்புலாம் போட்டேன். அப்படி இருந்தால் நான் இதுக்கு நல்லா இருக்கேன். தக்காளி சாப்பிட்றதுக்கு சும்மா உருளைக்கிழங்கு சாதாரணமாக வறுப்போம்ல, அந்த மாதிரி வறுத்தா சூப்பராக இருக்கும். பாருங்க, எண்ணெய் சூடாக்கி இப்போ பூண்டும் சோம்பு இது மட்டும்தான் பக்கம்.
உருளைக்கிழங்கு கத்திரிக்காய்க்குள்ள அதை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கலாம் எண்ணெயில். பாருங்க, இதுதான் இப்போ போடணும். தண்ணி இது தெளித்து மூடி வச்சுக்கலாம். பாப்பா கேட்டு தக்காளி சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்பா சூப்பராக இருந்துச்சு. பாஸ்மதி ரைஸாம்மா? சாதாரண பொண்ணுங்க அப்புறம் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு வறுவல், அது சூப்பர் வேடிச்சு. இதுதான் பாப்பாக்கு சாப்பாடு.